Hi dear friends, wishes to all of you. This is Jancy like to share you a beautiful video. இந்த வீடியோ வந்து இந்த டெக்கரேஷனை காமிக்கிறதுக்காக மட்டும் அப்படின்லாம் இல்லை நாங்கள் போட்டோம், சிஸ்டர்ஸ் போட்டல, நான் போட்டேன் அப்படிக்காக இல்லை. இது யார் போட்ட தெரியுமா? எங்கள் ஹாஸ்டல் பிள்ளைங்க, ஹாஸ்டல் கேர்ள்ஸ். இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது இவ்வளோ சந்தோஷமாக நான் காமிக்கிறேன் அப்படின்னா, நான் சில நேரத்தில் நாங்கள் போடும்பொழுது வந்து கேட்பாங்க, சிஸ்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த டிசைன் எப்படி போட்டிங்க, இப்படிலாம் எப்படி வரும், அப்படி இது முன்னாடி செஞ்சு வச்சுக்கிட்டீங்களா அப்படின்வாங்க. இன்னுமே இல்லைம்மா, இந்த பின் எடுத்து இப்படி குத்து, இதை மடித்து இப்படி குத்துனா இந்த டிசைன் வரப்போகுது, இன்னும் ஒன்று கொஞ்சம் பேக்ரவுண்ட் மாற்றிக்கோ, கலர் காம்பினேஷன் வச்சுக்கலாம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்பொழுது, வரல சிஸ்டர் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சில நேரத்தில் செய்யும்பொழுது அவங்களுக்கு ஒரு பக்கம் நான் போடுவேன், ஒரு பக்கம் போடுவேன். எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி இவங்க இப்படி அழகாக கற்றுக்கிட்டாங்கன்றதை காமிக்கிறதுக்காக மட்டும் இல்லை. இது நம்மக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்களேன்னு சந்தோஷம் தான் படுறோம். இட்ஸ் நாட் ஜெலஸு, பொறாமப்படுறதுலாம் இல்லை. ஐயோ நம்ம பிள்ளைங்க ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க, நம்மளை விட அழகாக போட்டிருக்காங்க, நம்ம பிள்ளைங்க போட்டு தான் அப்படின்னு சந்தோஷப்படுறோம். இப்படி கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய அது குருக்களாக இருக்கட்டும், கண்ணீர்களாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், எல்லாருமே தெரிஞ்சது, எங்கிட்ட தெரிஞ்சது, நமக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக தெரியணும்ல, ஆனால் தெரிஞ்சதை தாராளமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் கடவுள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்துவ மதத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய அதே வந்தனா பிரதி சிஸ்டர்ஸோடைய நிலைமை பார்த்தீங்களா? அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல சொல்லி, கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி, இன்றைக்கி 5 நாளுக்கு அப்புறம் வெளிவந்த அந்த ஒரு லேடி சொல்கிறாங்க, ஒரு லேடி என்ன அந்த ஜோதி சர்மா அடித்து என்னை கட்டாயப்படுத்தி மதம் மாற்றினாங்க எங்களை அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்க சொல்லியிருக்காங்களாம், இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை இல்லைங்களா? கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவங்களுக்கு நல்ல முடிவு வரும். கிறிஸ்துவ மதத்திலிருந்து கற்றுக்காத விஷயம் இருக்குதா? இதே ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு பதவியில் இருக்கட்டும், பொசிஷனில் இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய திறமைசாலிகளாக இருக்கட்டும், இன்றைக்கி திறமைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே அதே எங்களுடைய கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய குருக்கள், கன்னியர்கள், சகோதரர்கள், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அது எல்லா